நாடளாவிய ரீதியில் டீசல் எரிபொருளுக்கு பதிலாக மானிய விலையிலான மண்ணெண்ணெயை பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் சேவைகளில் ஈடுபட்டு வரும் பயணிகள் பேருந்துகளை முற்றாக கண்டறிந்து முடக்குவதற்கான விசேட அதிரடி சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை போலீஸ் தலைமையகம் நேற்று இரவு முதல் முடுக்கிவிட்டுள்ளது. கொழும்பில் நேற்று இரவு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போக்குவரத்து பொறிமுறை மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ்மா அதிபர் WP.J. சேனாதீர மண்ணெண்ணெய் பாவனை குறித்து பொதுமக்களிடமிருந்து தொடர்ச்சியாக கிடைத்த முறைப்பாடு பின்னணியிலேயே இந்நாடளாவிய உத்தியோகபூர்வ வேட்டை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரகடனம் செய்துள்ளார். தற்போதைய நிலையில் நடத்தப்பட்ட முதற்கட்ட புலனாய்வுகளின் போது மண்ணெண்ணெயை பயன்படுத்தி சட்டவிரோதமாக ஓடிய சுமார் 100 தனியார் பேருந்துகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் பல பேருந்துகளின் உரிமையாளர்களுக்கு எதிராக தற்பொழுது நீதிமன்ற குற்றவியல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சுற்றி வளைப்புகளின் போது சந்தேகத்தின் பேரில் கைப்பற்றப்பட்ட பல பேருந்துகளின் எரிபொருள் மாதிரிகள் அனைத்தும் தற்பொழுது இலங்கை கணினை கூட்டுத்தாபனத்தின் மத்திய ஆய்வகத்திற்கு அவசர தர பரிசோதனைகளுக்காக உத்தியோகபூர்வமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதி போலீஸ்மா அதிபர் சேனாதீர மண்ணெண்ணெய் பாவனை ஆய்வக பரிசோதனைகளில் 100% உறுதி செய்யப்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட பேருந்துகளின் வீதி அனுமதி பத்திரங்கள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டு பாரிய அபராதங்கள் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளார். நாடளாவிய ரீதியிலுள்ள அத்தனை போலீஸ் நிலையங்களுக்கும் இது குறித்த சோதனைகளை தடையின்றி தொடருமாறு அவசர சுற்றறிக்கை மூலம் உத்தியோகபூர்வ கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் எக்காரணம் கொண்டும் பயணிகள் பேருந்துகளுக்கு மண்ணெண்ணெயை விற்கக்கூடாது எனவும் சந்தேகத்திற்கிடமான முறையில் மண்ணெண்ணெய் கொள்வனவு செய்ய முற்படும் நபர்கள் குறித்து போலீசாருக்கு அவசரமாக தகவல் வழங்குமாறும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களிடம் போலீஸ் தலைமையகம் திட்டவட்டமாக பிரகடனம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.